நான் பகலிரவு நீ கருநிலவு என் வெயில் மழையில் உன் குடை அழகு நான் பகலிரவு நீ கருநிலவு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன vlog தான். பட் யாராச்சும் ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடகடன்ட்டு ஒரு நைட்டில் எடுத்த வீடியோவை இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஹரிஷ்மிதா பெங்களூர் கிளம்புறா. ஆக்சுவலாக வந்து இப்போ தான் அவளுக்கு 11th எக்ஸாம் முடிஞ்சு இப்போது 12th போக போகிறா. ஸோ இன் பிட்வீன் ஒரு 1 வீக் லீவ் இருந்தது. ஸோ அந்த டைமில் அவள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா இந்த மாதிரி பெங்களூர் போகணும், ஒன்று வந்து அவள் ஃப்யூச்சர் ஸ்டடிக்காக நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது மெயின். அண்ட் அவளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறா, அவங்களையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற 2 பிளான் வந்து வச்சுருந்தா. உங்களால் வர முடியுமான்னு கேட்டான். நான் சொன்னேன், இல்லை அந்த டைமில் கரெக்டாக மித்துவுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிரும். ஸோ அவனை விட்டுட்டு என்னால் வர முடியாது, நீ போயிட்டு வா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவள் எப்படி மேனேஜ் பண்ணிக்குவா அப்படின்ட்டு. பட் ஹோட்டல்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மைனருக்கு ஸ்டே வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அவளும் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணல. நிறைய இடங்களுக்கு வெளியே போக வேண்டியது இருக்கும், அந்த டைமிங் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து இது பண்ணோம் அப்படின்ட்டு. அப்புறம் அம்மா என்னன்னாங்க, நான் கூட போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஹோட்டல்ஸ் மட்டும் புக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன் ஹரிஷ்மிதாட்ட, இது வந்து நீ ஃபஸ்ட்டு போகிற ஒரு ட்ரிப், அதனால் உன்னோட எஜுகேஷனுக்காகட்டும் இல்லை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்காகட்டும் எப்படியோ, ஆனால் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணாமல் நீ போக போகிற. அதனால் ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது பஸ் புக்கிங்லேருந்து ஹோட்டல் புக்கிங்லேருந்து போயிட்டு திரும்ப வர வரைக்கும் எல்லாத்தையும் நீ தான் பண்ணிக்கணும். நான் இதில் எது இன்வால்வ் ஆக மாட்டேன். நீ வந்து இந்த ஹோட்டல் தான் அப்படின்னு சூஸ் பண்ணி சொல்லு. அது வந்து ஃபினான்ஷியலி நமக்கு வந்து ஓகேவா இருக்கணும். அண்ட் என்விரான்மெண்ட் இது எல்லாமே சில விஷயங்கள் வந்து நீயா பார்த்துக்கணும். நீ போகிற இடங்களுக்கு பக்கமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து நீயா செலக்ட் பண்ணி ஒரு ஹோட்டலில் புக் பண்ணு. அண்டு ட்ராவல் அப்படி தான் கரெக்டாக வந்து கோஆர்டினேட் பண்ணிக்கோ. போய் இறங்கினோடனே எதை வச்சு நீ ஹோட்டலுக்கு போவ, ரீச் ஆவ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீ தான் பண்ணிக்கணும். என் கூட இவ்வளோ நாள் வந்திருக்க போயிருக்க, அண்ட் அப்பா கூடயும் நிறையா டைம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னு உனக்கு கண்டிப்பாக தெரியும், அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பி. இது வந்து உனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி வந்து ஹோட்டல் வந்து ஒரு 2 ஆப்ஷன் பார்த்தா, எனக்கு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்தால் ஓகே, ஏன்னா அம்மாவும் கூட போகிறாங்க, அட்லீஸ்ட் ஏதாவது டைமில் வந்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒன்று சூஸ் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி எனக்கு அவளோட பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தெரியும். அவள் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அவள் என்ன பண்ணான்னா, அவங்க ஃபேமிலி கூட அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்து கூட என்னை பேச வச்சுட்டா, எத்தனை மணிக்கு அவங்க வராங்க. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு அவன் மேலே சந்தேகமெல்லாம் இல்லை. சந்தேகம் இருந்துருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டேன். எனக்கு அவன் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை இருக்குது. என்ன இருந்தாலும் அம்மா இல்லையா, என்னோட திருப்திக்காக அவள் வந்து இவங்க எல்லாத்துக்கூடையும் பேச வச்சு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டான். இந்த vlog வந்து உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு நைட் ரொட்டீன். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு மித்துவ ஹோம்ஒர்க் எல்லாம் எழுத வச்சுட்டு, தென் பாப்பா வந்து பேரலி ரெடி ஆகிட்டு இருந்தா. ஸோ அவள் வந்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொக்கேஸ் எல்லாம் ரெடி பண்ணா. அவளே சூப்பராக வீட்டில் உட்காந்து க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணா, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நைட் நான் டிஃபன் ரெடி பண்ணி இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நைட் அவளை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். இதுதான் வந்து இந்த vlog, ஒரு குட்டி vlog. ஃபஸ்ட்டு வந்து அவள் கிளம்புறேன்னு சொல்லும் போது எனக்கு தோணுனது என்னென்னா, அவளுக்குன்னு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகணும். இண்டிபெண்ட்டாக அந்த சிட்டிக்குள்ளே போய் எல்லாத்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். ஒன்று என்னதான் அங்கே பிறந்து வளர்ந்து இருந்தாலும் இண்டிபெண்ட்டாக இந்த வயசில் போய் எப்படி அவள் மேனேஜ் பண்ணுறா அப்படிங்கிறது அவளுக்கு தெரியணும். அப்போ தான் நாளைக்கு வேறு ஏதாச்சும் சிட்டி இல்லை வேறு கண்ட்ரிக்கே போனாலும் அவள் எப்படி வந்து நம்ம இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவளுக்கு தெரியறதுக்கு ஒரு ஐடியா வரும். அவளோட ஸ்கெடியூலை மேனேஜ் பண்ணும்போது சின்ன சின்ன சேலஞ்சஸ் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ இது மூலமாக அவளுக்கு வந்து நிறைய வேல்யூபிள் லைஃப் ஸ்கில்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்துட்டு ஒரு க்ரோத்தை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இன்னும் 1 இயர் இருக்குது, அதுக்குள்ளே என்ன போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அப்படி இல்லை, அவளுக்கு வந்து 12th கிரேட் இந்த அக்டோபரோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவள் ஹையர் ஸ்டடீஸ்க்கான பிளான் வந்து பண்ணணும். ஏன்னா அவள் படிச்சுட்டு வந்து கேம்பிரிட்ஜ். இது வந்து எதுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு என்னென்னா, நம்ம ஃபாரினில் போய் படிக்கணும், அந்த கண்ட்ரிலே செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆசை இருக்கும். அவங்கள வந்து ஒரு 10 நாள்
அந்த கண்ட்ரிக்கு அனுப்பிவிட்டு நீ வந்து உன்னோட வாழ்க்கையை அங்கே வாழ முடியுமா அப்படின்ட்டு இந்த 10 நாள் நீ அந்த மக்களோட கலந்து அந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு ஓகே அப்படின்னா நீ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுன்னு சொல்லி பாருங்க. அதில் 90% வந்து வேண்டாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்களோட மைண்டை வந்து மாற்றிக்குவாங்க. ஒரு 10% வந்து ஓகே எனக்கு இதில் வந்து நான் அடாப்ட் ஆகிக்குவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைம் பீரியட் வந்து கொடுக்கணும். இது வந்து ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு அவன் இன்டெப்த்தாக வந்து கொஞ்சம் இறங்கி பார்த்தா மட்டும்தான் அவனால் கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும். எல்லா ஜேர்னியுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்யூரியாசிட்டியில் தான் பிகின் ஆகும். பட் இந்த ஃபெமிலியரான சரௌண்டிங்கை விட்டு வெளியே போகும்போது தான் என்ன ரியாலிட்டி அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிய வரும். ஸோ நியூ பிளேசஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவா. அவளோட கேப்பபிலிட்டிஸ், கான்ஃபிடென்ஸ், இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் என்னன்ட்டு அவளுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிடும். இதில் என்னோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து வளர்க்கறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஈஸி தான். பட் தன்னம்பிக்கையோட ஒரு குழந்தைய வளர்த்தா மட்டும்தான் வந்து உண்மையான பெற்றோருக்கான வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பாப்பாவை வந்து கேட்கும் போதே தடுத்து நிறுத்தியிருக்கலாம், பயமுறுத்தியிருக்கலாம், இல்லை என் பக்கத்திலே வச்சு வளர்த்தலான்னு வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் செஞ்சுருந்தா ஒரு குழந்தைய மட்டும்தான் வளர்க்க முடியுமோ தவிர ஒரு வாழ்க்கையை வந்து எதிர்கொள்கிற மாதிரியான ஒரு பெண்ணை வந்து நான் உருவாக்க முடியாமல் போயிடும். எப்போவுமே நம்மளை நம்பியே வளர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் எதையுமே வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் அவங்களுக்கு வராது. சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன? கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கைன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அது வந்து பொறுப்போட முடிவெடுக்கிற திறமை. இப்போல்லாம் பாருங்களேன், எவ்வளோ பெண்கள் வந்து வெளியூர் போய் வெளிநாடுகளில் போய் எத்தனையோ விஷயங்கள் வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னுமே ஒரு சிலர் வந்து எங்கே போகாத அங்கே போகாத அப்படின்ட்டு அந்த திறமைகளை வந்து முடக்கி போட்டு நம்ம கைக்குள்ளேயே வச்சுட்ருக்கோம். ஈவன் இவ வந்து கிளம்பும்போது கூட எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா கூட சொன்னாங்க, எதுக்கு இதெல்லாம் அந்த மாதிரி. அதாவது அவங்க அந்த காலத்தில் இருந்து அந்த பெண்களை வெளியே விட்டால் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே வளர்ந்துட்டாங்க. பட் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். எல்லா மனிதர்களுமே வந்து கெட்டவங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவளுக்கு நான் சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தை கண்டு எப்போவுமே பயப்படாத, உன்னை மட்டுமே நீ நம்பு, வேற யாரையுமே நம்பாத, ஈவன் என்னை கூட நீ நம்பாத, உன்னை மட்டும் நீ நம்பு, கண்டிப்பாக அது எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். இன்னொன்று, சரியான முடிவுகளை வந்து எடுக்க கற்றுக்கும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வாழ்க்கையில் நீ சக்சீட் ஆக ஆரம்பிப்பேன். ஒரு சில நேரத்தில் அவள் பிரச்சனைகள் சொல்லும் போது நான் சிரிச்சுட்டே போயிடுவேன். ஏன்னா அவளே அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் வந்து என் மேலே அவளுக்கு அப்படி ஒரு கோவம் வரும். என் பிரச்சனையை கூட நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் கோவப்படுவாள். பட் இப்போ வந்து அவளே சைலண்ட் ஆகிட்டா. ஓகே, இனி வந்து அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எல்லாத்தையும் நாம தான் சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு எதையுமே என்கிட்ட எடுத்துகிட்டு வரது இல்லை. தோல்வி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக முடிவாக இருக்காது. அது வந்து ஒரு பாடம், அவ்வளோதான். சில நேரத்தில் ஏமாற்றங்கள் வரும், சில நேரத்தில் வந்து வாழ்க்கையே வந்து வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்குலாம் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். பட் இதெல்லாம் வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அடுத்தது என்ன அப்படின்ட்டு மேல் நோக்கி வந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு லைஃபோட லெசன் என்ன அப்படின்ட்டு தெரிய வரும். என்னோட பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டான பாதையை அவளுக்கு நான் காட்டி விட்டுருவேன். அதில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து தாண்டி லைஃப்பில் அச்சீவ் பண்ண வேண்டியது அவளோட பொறுப்பு. ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் ஒரு பெண் குழந்தையை வளர்த்துறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறனோ அவ்வளோ கொடுக்குறேன். அவளும் வந்து அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவான் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ வரைக்கும் அவளோட ஃபோனில் இருக்கிற பாஸ்வேர்டு எல்லாமே எனக்கு தெரியும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற பாஸ்வேர்டு எல்லாமே வந்து ஓப்பன் எனக்கு வந்து சொல்லிடுவான். நான் மோஸ்ட்லி அதை ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேன். பட் இருந்தாலும் அவள் வந்து எதையும் ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். யார் கூட பேசுறதுனாலும் பேசுவான். ஈவன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும் அப்படின்னா கூட என் முன்னாடி தான் சேட் பண்ணுவான். நானும் பேசுவேன், அவங்களும் பேசுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்குள்ள வந்து இருக்கிற ஒரு பாண்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். அண்ட் இனிமேலும் அப்படி தான். அதுதான் மித்துக்குமே. ஒரு குழந்தையை வந்து நேசிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட அப்படியே வந்து கட்டி போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்கள வந்து நல்லா பறக்க விடணும். அவங்களோட ரெக்கைகள் எல்லாம் வெட்டி விடாமல் பறக்க தைரியத்தை கொடுத்தோம்னாலே போதும். அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணி காட்டுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து அவர் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ்மித்தா தான். அது கூடவே இருக்க வரைக்கும் வந்து அவ்வளோ தெரியல. தெரியும்
நிறைய விஷயங்கள் வந்து அவள் ஹெல்ப் பண்ணியிருக்கா. பட் இருந்தாலும் அன்னைக்கு அவள் கிளம்புனா பாருங்க, அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோட ரெக்கைகள் எல்லாம் வந்து உடஞ்சு போன மாதிரி தான் சத்தியமாக நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அப்படி ஒரு பெரிய சப்போர்ட் யாருன்னா எனக்கு என் பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் அந்த ஒரு காரணத்துக்காக அவளை வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியாது இல்லையா? அவளுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்கு. அவளை வந்து என் கைப்பிடியிலேருந்து வெளியே விடணும், பறக்கணும், அவளோட ஃப்யூச்சரை பார்த்துட்டு அவள் போகணும். நம்மனால இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்களோ தவிர நமக்காக அவங்க வரல அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் எப்பவும். ஸோ அவங்களோட தாட்ஸ்க்கு எப்பவுமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த பெங்களூர் ட்ரிப்புக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தாக அவன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு நிறையா விஷயங்கள் வந்து கேதர் பண்ணிகிட்டே இருந்தா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, இப்போ வரேன் அப்போ வரேன், அங்கே போகணும் இங்கே போகணும், நிறைய விஷயங்கள் அவள் வந்து அவ்வளோ ஒரு கனவுகளோட தான் பெங்களூர் வந்து கிளம்பி போனான். ஏன்னா அவளுக்கு பெங்களூர் மேலே அப்படி ஒரு அட்டாச்மெண்ட். எனக்கும் தான் அந்த மண் வாசனை இருந்தாலே ஒரு சந்தோஷம் வரும். அதாவது அந்த அத்திப்பள்ளி கிட்ட போனேன் அப்படின்னாலே அந்த மண் வாசனைனால எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். பட் இப்போல்லாம் வந்து ஒரு மாதிரியான மெமரிஸாக இருக்குது. ஸோ அதனாலேயே மோஸ்ட்லி அந்த பெங்களூர் ட்ரிப் எது வந்தாலுமே ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு மறுபடியும் அந்த ஊருக்குள்ளே போய் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து அந்த பழைய மெமரிஸ் கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா 17 இயர்ஸ் அங்கே இருந்தேன் இல்லையா? அம்மா அப்பாவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவள் ரொம்ப ஆசைப்பட்டா. சரி புள்ள எங்கேயுமே போகிறதில்ல, ஈவன் மித்ரன் கூட எங்கேயுமே போகல, சரி அம்மா கூட போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு அப்பா சொன்னார். அம்மாவுக்குமே வந்து அவள் கூட போகிறதுக்கு கொஞ்சம் பயந்தேண்டி, இவ எப்படின்னு மேனேஜ் பண்ணுவா, என்ன பண்ண போகிறனோ அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக மேனேஜ் பண்ணுவான், கம்முன்னு அவள் கூட போனீங்கன்னா போதும் அப்படின்ட்டேன். ஸோ இப்போ நான் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கும்போது 2 பேரும் வந்து எங்கேயோ படத்துக்கு போயிட்டு, அதாவது பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அம்மா எல்லாரும் வந்து படத்துக்கு போயிட்டு காஃபி சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓவராலாக ஃபுல்லாக வந்து நீட்டாக மேனேஜ் பண்ணி தான் கொண்டு போயிட்டுருக்கா. இனி ஒரு 3-4 டேஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் விஷயம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு வருவாள். ஆக்சுவலாக அவளுக்கு வந்து அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. அது வந்து எதாவது லீவில் நீ போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இன்னொன்று பெங்களூரு அவள் வந்து வளர்ந்த இடம், அதனால் அவளுக்கு பிடிச்ச சிட்டியும் கூட. அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃபர்தராக அதை வந்து மூவ் பண்ணலாம், அந்த மற்ற கண்ட்ரி போய் படிக்கிறது வந்து ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக இந்த பெங்களூர் ட்ரிப் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்டோபர் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்டர்ன்ஷிப் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு அதுவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. வீட்டிலே இருக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படின்ட்டு அவளுக்கு மைண்டில் வந்து தோணியிருக்கு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் எஜுகேஷனுக்காக யோசிக்கிறான். அது நல்லாவே தெரியுது. எம்யூஎன் வந்து நிறையா பக்கம் செக் பண்ணிகிட்டே இருப்பாள். பட் என்னென்னா என்னால் அவள் கூட ட்ராவல் பண்ண முடியல. அது ஒன்று தான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக். அண்ட் அம்மானாலேயும் வந்து எல்லா இடத்துக்கும் அவள் கூட போக முடியாது. ஸோ அதனால் அக்டோபர் வரைக்கும் படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, நல்ல ஒரு ஸ்கோர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்த மார்ச் ஏப்ரல் வரைக்குமே வந்து ஒரு பெரிய கேப் இருக்கும். அந்த கேப்குள்ளே பக்காவாக வந்து எல்லாம் பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்குமே வந்து ஒரு 6-7 மந்த்ஸ் கேப் இருக்குது. அவளுக்கு எது வந்து கரெக்டான எஜுகேஷனாக இருக்கும் அண்ட் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டு அவளை கரெக்டான வழியில் கொண்டு போகிறதுக்கு. 2 பேரும் வந்து பயங்கர டாம் அண்ட் ஜெர்ரி தான், சரியா? சண்டை கட்டாத நாளெல்லாம் இருக்காது, பயங்கரமாக சண்டை கட்டிக்குவோம். அண்ணா என்னை விட்டு அது இருக்காது, அவளை விட்டு நான் இருக்க மாட்டேன். நான் எங்கே வெளியூர் போயிட்டேன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 3-4 தடவை சாயங்காலம், அதாவது ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கூப்பிடுவான். என்னம்மா, ஆமாம், இல்லை, இந்த 2 வார்த்தை தான் பேசுவா. ஆனால் அதுக்கே வந்து 4 தடவை கூப்பிடுவான். ஸோ நான் எப்போ வரேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வர நாள் அன்னைக்கு காலையில் கேட்பா, புக் பண்ணியாச்சா, ஏறியாச்சா, எங்கே இருக்கீங்க, இங்கே வரக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு. மிஸ் பண்ணும், ஆனால் பண்ணாத மாதிரி காட்டிக்கும். அது ஒரு அழகு புள்ள அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இந்த 1 வீக். மித்து வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ கிளம்புறாளா, போனேன்னா வரமாட்டியா அப்படின்ட்டு கொஷின் மேலே கொஷின் கேட்டுட்ருக்கு. அப்புறம் ஃபோனில் சொல்கிறான், நீ இல்லாமல் பெட்டில் நானும் அம்மாவும் அவ்வளோ ஜாலியாக படுத்துக்கிறோம் தெரியுமா, நீ கொஞ்சம் லேட்டாகவே வா, நாங்களாம் ஜாலியாக தூங்கி எழுந்திருக்கிறேன் தெரியுமா, எனக்கு தொல்லையே இல்லை அப்படின்ட்டு அவங்க அக்காட்ட அத்தனை பேச்சு. ஸோ ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் புக் பண்ணி விட்டுட்டேன். நைட்டு இங்கேருந்து கிளம்பி பொள்ளாச்சி போயிட்டு அம்மா வீட்டில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி பெங்களூர் போயிட்டாங்க. இதுதான் வந்து அவளோட ட்ராவல் பிளான். என்னோட உண்மையான வெற்றி என்ன தெரியுமா, நான் இல்லைனாலும் என் குழந்தைங்க 2 பேரும் நல்லா வாழுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
எனக்கென நீ